அடுத்து மேலே சொன்ன அனைவரும் குற்றவாளிகள் என்று நிரூபணமாகி உள்ளது. அவர்களை இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று அவர் மேல் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவரை உடனே கைது செய்து போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீஸ் துறைக்கு உத்தரவிடுகிறேன். அனைவரையும் இயக்கியது புவனேஸ்வரிதான் என்று நிரூபணமாகும் பட்சத்தில் ரகுராம், ஜானகி இருவருக்கும் நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும். இடிந்த கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தர வேண்டும். இது இந்த வழக்கின் முடிவில் அறிவிக்கப்படும். கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே சிலர் புகுந்து லாயர் மாயாவை கத்தியால் குத்தி உயிராபத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அவர்களை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அத்தோடு அந்த குற்றவாளிகளை கைது செய்து விசாரித்து இந்த குற்ற செயலுக்கு காரணமானவர்களையும் கைது செய்து விசாரித்து இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is adjourned. பெரியப்பா, பெரியம்மா, மாயா, எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுடா. எங்களை வெளியே கொண்டு வரதுக்காக ஓ உசுர பணிய வச்சிருக்கியேடி. உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுறது மாயா? நான் பின்வாங்கி இருந்தா புவனா அலர்ட் ஆயிருப்பா. அப்புறம் நாம எதிர்பார்த்த இந்த தீர்ப்பு வந்திருக்காது பெரியப்பா. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பெரியம்மா, மறந்துடாதீங்க, நாளைக்கு நீங்க கோவில் கலசத்துக்கு புனித நீர் ஊத்தணும். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால எப்படி வீட்டுக்கு போக முடியும்? சித்திரை திருவிழா சரியா நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ இல்லாம நான் போக மாட்டேன் மாயா. பெரியம்மா, இங்கதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. உங்களுக்காக பாட்டி காத்துட்டு இருப்பாங்க. அதோட உங்களையும் என்னையும் காப்பாத்தின அந்த கடவுளுக்காக நீங்க கலசத்துல நீர் ஊத்தணும் பெரியம்மா. மா, நாங்க இங்க இருக்கோமா, மாயாவை பாத்துக்கிறோம். நீங்களும் அப்பாவும் வீட்டுக்கு போங்க. நீ இல்லாம எப்படி நாங்க வீட்டுக்கு போக முடியும்? இல்லன்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மாயா, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். என்ன இது? பயப்படாம வாங்குங்க சார். இது கைப்பட்டாலாம் வெடிக்காது. நெருப்புல போட்டு 15 நிமிஷம் கழிச்சுதான் வெடிக்கும். பயப்படாதீங்க. அப்படியா? எனக்கு இத டெமோ காட்ட முடியுமா? தாராளமா காட்டலாம் சார். கொடுங்க. தீச்சட்டி எடுக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி இந்த கறியெல்லாம் தீச்சட்டியில வச்சிட்டா போதும். இதுல நெருப்பு புடிச்சு கரிஞ்சு மேல ஏறி ஏறி சரியா வெடிக்க 15 நிமிஷம் ஆகும். அப்படியா? நீங்க 10வது நிமிஷத்துல தீச்சட்டியை எடுக்க சொல்லுங்க. அத தலையில வச்சா அடுத்த 5வது நிமிஷம் வெடிச்சிடும். தீச்சட்டியா? தீச்சட்டி இல்ல சார், தீச்சட்டி வச்சிருக்கிற அந்த தலை அது வெடிச்சு செதறிடும்.
இன்னும் சரியா 15 நிமிஷத்துல பாம்பு வெடிக்கும். டைம் நோட் பண்ணிக்கணும். இப்போ என்ன சொல்றீங்க? சூப்பர். நாளைக்கு ஜானகியோட தலை இப்படிதான் வெட்டிக்கணும். என் தங்கச்சி புவனாவை ஜெயிலுக்கு அனுப்புனல்ல, அதுக்கு நாங்க உனக்கு கொடுக்க போற பரிசு இதுதான். நாளைக்கு தலை தனியா முண்டம் தனியா கிடக்கும். பார்த்துட்டீங்கள, வாங்க. சார், கவனமா கொண்டு போங்க. அழுத்தம் கொடுக்க வேணாம். சரியா? ம் ம் ம்